இந்த சூப்பரான குழம்பு பண்ணி கொடுத்த பிறகு என் வீட்டுக்கார்ட்ட ஒரு கடாய் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவரு குழம்பே வேணான்ட்டாரு. அப்புறம் எதுக்குங்க அவருக்காக இந்த மாதிரி மாங்க நான் சமைக்கணும்? அதாங்க இந்த குழம்புல போட்ட எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புல பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை போட்டிருப்பேன், பருப்பு உருண்டை. அந்த பருப்பை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டேங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நானும் ஏத்திக்காவும் வடை செஞ்சு சாப்பிட்டு அவரை வெறுப்பு ஏத்துவோம். நீங்களும் குழம்பு பண்ணும்போது என்ன மாதிரி கடாய் கேட்டுறாதீங்க. அப்புறம் இந்த குழம்புல போட்ட எல்லா பொருளையும் எடுத்து தனித்தனியா எடுத்து வைக்கணுங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்மிங் சௌமியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சூப்பரான குழம்பு பண்ணி கொடுத்த பிறகு என் வீட்டுக்கார்ட்ட ஒரு கடாய் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. அவரு குழம்பே வேணான்ட்டாரு. அப்புறம் எதுக்குங்க அவருக்காக இந்த மாதிரி மாங்க நான் சமைக்கணும்? அதாங்க இந்த குழம்புல போட்ட எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புல பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை போட்டிருப்பேன், பருப்பு உருண்டை. அந்த பருப்பை எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டேங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நானும் ஏத்திக்காவும் வடை செஞ்சு சாப்பிட்டு அவரை வெறுப்பு ஏத்துவோம். நீங்களும் குழம்பு பண்ணும்போது என்ன மாதிரி கடாய் கேட்டுறாதீங்க. அப்புறம் இந்த குழம்புல போட்ட எல்லா பொருளையும் எடுத்து தனித்தனியா எடுத்து வைக்கணுங்க. அப்படியே இந்த ஷார்ட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சார்மிங் சௌமியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.